மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அலகு 1 அத்தியாயம் 1 மேலாண்மை தத்துவங்கள் உண்டான பாடத்துக்கு உண்டான புத்தக வினாவிடை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குறு வினாக்களில் முதலாவது வினா மேலாண்மை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 5. 5வது பக்கத்தில் ஒரு டேபிள் காலம் ஒரு வேறுபடுத்து கொடுத்துருக்காங்க. மேலாண்மைக்கும் மற்றும் நிறுவனத்திற்கும் உள்ள வேறுபாடு. இதில் மேலாண்மை அப்படிங்கிறது கூடிய இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க. இது முதலாவது கேள்விக்குரிய விடை. மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 2. 2வது பக்கத்தில் மேலாண்மை கருவிகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங் முழுவதையும் குறிச்சிக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. குருவினா 3க்குரிய விடை பக்கம் எண் 8ல் இருக்குது. புத்தகத்தில் பக்கம் எண் 8 எடுத்துக்கோங்க. அதில் அதிகாரமும் பொறுப்பும் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்கில் 3வது லைன் அதிகாரம் என்பதுன்னு ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 3வது குருவினாக்குரிய விடை. 4வது குருவினாக்குரிய விடை பக்கம் எண் 9ல் இருக்குது. 9ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் கடைசி பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 3 லைனை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இது 4வது குருவினாக்குரிய விடை. அடுத்ததா ரோமன் லெட்டர் 3 சிறு வினாக்கள். ஃபஸ்ட்டு ஒன், மேலாண்மை வரை விளக்கம் தருக. விடை பக்கம் எண் 2. அதில் மேலாண்மையின் வரைவிலக்கம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் 3வது பேராகிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது முதலாவது சிறுவினாக்குரிய விடை. சிறுவினா 2, மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 5. இதில் உங்களுக்கு வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. மேலாண்மைக்கும் மற்றும் நிர்வாகத்திற்கும் உள்ள வேறுபடுத்துக. இதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. மூன்று, டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? விடை பக்கம் எண் 6. 6வது பக்கத்தில் நமக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 பாயிண்டையும் குறிச்சிக்கோங்க. இதுதான் சிறுவினா 3க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 4க்குரிய விடை பக்கம் எண் 1ல் இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே சிறுவினா 4க்குரிய விடையை சைடு எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த 4வதுக்குரிய விடையை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா பெருவினாக்களில் ஃபஸ்ட்டு ஒன், மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விளக்குக. விடை பக்கம் எண் 2. 2வது பக்கத்தில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5, பாயிண்ட் 6 இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்விக்குரிய விடை. இதில் ஏதாவது நீங்கள் 5 பாயிண்ட் எழுதுனா போதும். இதில் 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6ல் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இதான் பெருவினா 1க்குரிய விடை. குறிச்சாச்சா? அடுத்ததா நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. விடை பக்கம் எண் 8. 8ஆம் பக்கத்தில் வேலை பகிர்வுன்னு ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து
டோட்டலாக நமக்கு ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த 14 பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் என்ன செய்யக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதான் பெருவினா 2க்குரிய விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.